ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐபிஎல்ல 69வது மேட்ச் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கும் பஞ்சாப் கிங்ஸ்க்கும் இடையே நடைபெறும் போட்டி மதியம் 3:30க்கு ராஜீவ்காந்தி கிரிக்கெட் கிரவுண்டு ஹைதராபாத்தில் நடைபெறுதுங்க. பிச்சு வந்து பேட்டிங் பிச்சு, ஆவரேஜ் ஸ்கோர் வந்து 190 பதிவாயிருக்கு. சரி வாங்க இந்த மேட்சோட பிடிச்சுன்னா பார்க்கலாம். பிளேயிங் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி சேஞ்சஸ் இருக்குங்க, ஆன் டைமில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதே போல் பஞ்சாப் பக்கம் வந்து ஜித்தேஷ் சர்மா தான் வந்து கேப்டன்சி பண்ணுற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ பிளேயிங் லெவனுக்கு அப்புறமா கண்டஸ்டில் வந்து ஜாயின் பண்ணுங்க, நம்ம அதுதான் சொல்கிறது. ஏன்னா இந்த சாட்டர்டே சண்டே மேட்சஸ் பொறுத்திருக்கும் லோ பிக் பிளேயர்ஸ் தான் நிறைய வருவாங்க, அதனால பணத்தை லாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கும். அதனால இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் லெஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க, சரிங்களா? இந்த மேட்சுக்கான ஒரு சின்ன டிப்ஸ் என்னன்னா, இப்போ லாஸ்ட் மேட்ச் பாருங்கள், பஞ்சாப் விளையாடின மேட்ச்சில் ஹர்ஷல் பட்டேல், நாதன் எல்லிஸ், ராகுல் சகார், சரிங்களா, இவங்க 3 பேருமே வந்து ட்ரீம் டீம் வந்திருக்காங்க. ஸோ இந்த 3 பவுலர்ஸுமே வந்து ஒரே டீமில் வந்து ட்ரை பண்ணாதீங்க. அதனால தான் இந்த 3 பவுலர்ஸில் 1 or 2 யூஸ் பண்ணி பாருங்கள், ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜஸாக அதிகமாக இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் யாருன்னு பார்க்கலாம் வாங்க. அதே போல் யார் யார் ஃப்ளாப் ஆகுன்றது என்னோட ஒப்பீனியனில் சொல்லிடுறேன், நீங்கள் ரிஸ்க் எடுக்கிறது உங்கள் இஷ்டம். பர்சன்டேஜ் வைஸாக அதிகமாக இருக்கக்கூடிய இந்த 6 பிளேயர்ஸ் தாங்க நம்ம எப்பவுமே சொல்லத்தோம். இந்த 6 பிளேயருமே வந்து ட்ரை பண்ணக்கூடாது. ஸோ இதில் வந்து ஃப்ளாப் ஆகிற பிளேயரை நம்ம கரெக்டாக ரிமூவ் பண்ணோம்னாவே லோ பிக் பிளேயர்ஸை வந்து எடுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும், சரிங்களா? இப்போது இதில் யார் ரிமூவ் பண்ணுறன்றது என்னோட ஒப்பீனியனில் சொல்லிடுறேன் பாருங்க. ஃபஸ்ட்டு வந்து ஹர்ஷல் பட்டேல் வந்து ட்ராப் பண்ணுறேன். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, சன்ரைசர்ஸ் பார்க்க வந்து நிறைய ஹிட்டர்ஸ் தான் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பவுலர்ஸ் பார்த்தீங்கன்னா எப்பயாச்சும் ஒரு மேட்ச் தான் விக்கெட் எடுப்பாங்க, சரிங்களா? நல்ல ரிதமில் இருப்பாங்க, இல்லைனா எக்ஸ்பென்சிவ் வந்து ஓவர் பால் மட்டும் போயிடுவாங்க. அதனால ஹர்ஷல் பட்டேல் மேலே ரிஸ்க் எடுத்து பார்க்குறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிலி ரோசோ மேலே ரிஸ்க் எடுத்து பார்க்குறேன். ஏன்னா இவங்களாம் ஹிட்டர் ஃப்ளாப் பிளேயர்ஸ், அதனால ரிலி ரோசோ வந்து ட்ராப் பண்ணி பார்க்குறேன். ஸோ திராவி செட்டு, சசாங் சிங்கு, நிதேஷ்குமார் ரெட்டி, பேட் கமின்ஸு, இந்த 4 பேர் கொடுத்து பேட்டர்ன் 4 வந்து உங்களுக்கு நான் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிளேயர் பிடிக்கல, நான் இப்போது ஹர்ஷல் பட்டேல் இல்லை ரிலி ரோசோ யாருன்னா ட்ரை பண்ணுறதா இருந்தால் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபேண்டசி டாப் 11 பிளேயர்ஸ் வந்து இவங்க தான், சரிங்களா? இந்த 11 பிளேயர்ஸில் யார் யாரெல்லாம் வந்து முக்கியமான பிளேயர்ஸ்ன்றது என்னோட ஒப்பீனியனில் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹென்ரி கிளாசன் தான். வென்யூவில் வந்து ஆவரேஜ் நல்லா வச்சிருக்காரு, எட்வர்ட்லேயும் ஆவரேஜ் நல்லா தான் இருக்குது. ஸோ ஹென்ரி கிளாசன் வந்து சேஃப்ட் ஆப்ஷனாக இருப்பார். திராவி செட்டை பொறுத்த வரைக்கும் எட்வர்ட்டில் நல்லா ஆவரேஜ் வச்சுருக்கோம், 30க்கு மேலே வந்து வச்சிருக்காரு. அதனால் திராவி செட் வந்து ஒரு முக்கியமான பிளேயராக இருப்பார் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். ஒரே ஒரு வீக்னஸ் என்னன்னா, லாஸ்ட் மேட்ச் வந்து மழையினால் அபாண்ட் ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி மேட்ச்லாம் பாருங்கள், ஒரு 3 மேட்ச் கண்டினியூவாக நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்துருச்சு. திராவி சைடு ட்ராப் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கான ஆப்ஷன் தான். இருந்தாலும் ஸ்மால் லீக் ஆடுறவங்க வந்து ட்ராப் பண்ணி பார்க்காதீங்க, கிராண்ட் லீக் ஆடுறவங்க மேபி ரிஸ்க் எடுத்து பாருங்கள். நான் வந்து உங்களுக்கு சேஃபாகவே கொடுக்குறேன் இந்த மேட்ச்சுக்கு. நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நட்ராஜன் தான், சரிங்களா? நட்ராஜனை பொறுத்த வரைக்கும் கம்பல்சரி வந்து மேட்சுக்கு மேட்ச் விக்கெட் எடுத்துருங்க. 4 மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா 10 விக்கெட் பக்கம் எடுத்துடுறாரு. ஸோ அதனால் நட்ராஜன் வந்து ஒரு பெஸ்ட் பிக்கிங்காக இருப்பார் பவுலிங்கில். அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா புவனேஸ்வர் குமாரை பொறுத்த வரைக்கும் 48 மேட்ச்சில் 48 விக்கெட்டு, அப்படின்னா ஒரு மேட்ச்க்கு வந்து ஒரு விக்கெட் அப்படின்ற விதம் தான் எடுக்கிறார், சரிங்களா? இப்போ ஆப்போசிட் டீமில் பார்த்தீங்கன்னா சிம்ரன் சிங்கும் அதர்வாட் டைடு தான் இன்றைக்கி ஓப்பன் பண்ணுற மாதிரி வரும், சரிங்களா? இன்னிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. பவர் பிளேயில் ஒரு விக்கெட் விழும்னா மட்டும் புவனேஸ்வர் குமார் எடுத்துக்கோங்க, இல்லைனா வேண்டாம். இது வரைக்கும் 2020 299 விக்கெட்கள் எடுத்துக்கிறாரு. அந்த ஒரு விக்கெட் எடுத்தால் 300 விக்கெட்டுகள் வந்து ரீச் பண்ணுவார், சரிங்களா? புவனேஸ்வர் குமார் பிக் பண்ணுறதும் ரிமூவ் பண்ணுறதும் உங்கள் விருப்பத்தில் விட்டுறேன், சரிங்களா? வேணும்னா எடுத்துக்கோங்க, இல்லைனா வேண்டாம், சரிங்களா? திராவி செட்டு தான் நான் சொன்ன மாதிரி 45 பக்கம் ஆவரேஜ் வச்சிருக்காரு எட்வர்டில். அதனால் இதில் நம்ம பிக் பண்ணுறது ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 2 டீமும் மோதுறப்போ மோஸ்ட்லி என்ன நடந்திருக்குன்னா, நிறைய வந்து விக்கெட்ஸ் விழுந்திருக்குதுங்க. யாராச்சும் ஒரே ஒரு பேட்ஸ்மேன் மட்டும் நின்று ஒரு 60 70 ரன் பக்கம் அடிக்கிறாங்க. அதனால் ஒரு பேட்ஸ்மேனுக்கு வந்து ஒரு கேப்டனாகவும் பவுலர்ஸ்க்கு வந்து ஒரு வைஸ் கேப்டனாகவும் ட்ரை பண்ணி பார்க்குறது பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபேண்டசி டாப் 11 பிளேயர்ஸில் யார் ட்ராப் பண்ணுறதா என்னோட ஒப்பீனியனில் நான் சொல்லிடுறேன். உங்களுக்கு வேணும்னா எடுத்துக்கங்க, இல்லைனா ட்ராப் பண்ணி பாருங்கள், சரிங்களா? அபிஷேக் சர்மாவை ட்ராப் பண்ணுறேன். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா 99வது இன்னிங்ஸ் தான் ஆடுறாரு, அடுத்த மேட்ச் 100வது இன்னிங்ஸ் ஆடுவார். ஸோ அடுத்த மேட்ச் நான் பிக் பண்ணிக்கிறேன், இந்த மேட்ச்சை ட்ராப் பண்ணி பார்க்குறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ரிலி ரோஸோ வந்து ட்ராப் பண்ணுறேன், ஹர்ஷல் பட்டேலை வந்து ட்ராப் பண்ணுறேன், சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா புவியை வந்து ட்ராப் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எடுத்துக்கோங்க. 4 பிளேயர் கட் பண்ணிட்டு 7 பிளேயர் கொடுக்குறேன். மேபி இந்த பிளேயரில் யாராச்சும் உங்களுக்கு பிடிக்கலன்னா அந்த பிளேயரை ட்ராப் பண்ணிக்கோங்க. புவி வச்சா ஆப்போசிட் டீமில் இருக்கக்கூடிய ஓப்பனர்ஸ் யாருன்னா ரிமூவ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் நாம் சொல்லக்கூடிய பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜெயதேவ் உனத்கட்டு. இவர் பாருங்கள் வெறும் 7% தான் இருக்குது, சரிங்களா? இந்த 7% இருக்கக்கூடிய பவுலர்ஸ் வந்து கம்பல்சரி அன்றைக்கி மேட்ச்சில் வந்து ட்ரீம் டீம் வந்துடுறாங்க. நிறைய பவுலர்ஸ் தான் நான் பார்த்துருக்கேன். அதனால் இந்த 7% இருக்கக்கூடிய இந்த பவுலர்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் பிளேயராக தெரிகிறாரு. அதே போல் ஒரே ஒரு விக்கெட் எடுத்தால் 100 விக்கெட்டுகள் வந்து ரீச் பண்ணுவார், சரிங்களா? 2020. அதனால் ஜெயதேவ் உனத்கட்டை வந்து
ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மேட்ச்சுக்கு. ஏன்னா 7% இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் வந்து இதே போல் சென்னை மேட்ச்சில் கூட நான் சிம்ரன்ஜித் சிங் சொன்னேன் இதுக்கு முன்னாடி மேட்ச்சில் அப்போ வந்திருந்தாரு இல்லைங்களா, அதே போல் தான் இந்த 7% இருக்கக்கூடிய பவுலர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பவுலர்ஸ் தான் இருப்பாங்க. ஸோ ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜஸ் இருக்கக்கூடிய அந்த லோ பிளேயர்ஸ் வந்து யாருன்னு பார்க்கலாம் வாங்க. பர்சன்டேஜஸ் லோவாக இருக்கக்கூடிய அந்த பிளேயர்ஸ் பாருங்கள். இதில் உனத்கட்டு, நாதன் எலிஸ் இவங்க 2 பேரும் வந்து இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸாக திட்டுறாங்க. அதனால் இவங்க 2 பேரும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதே போல் அதர்வட் ரைட் வந்து இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுவார். பிளேயிங் லெவலில் இருந்தால் கூட இவர் வந்து மோஸ்ட்லி யாரும் பிக் பண்ண மாட்டாங்க. யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணி பாருங்கள். அடுத்து ஒரே ஒரு பவுலர் யாருன்னா ஹர்தீப் சிங் தான். இவர் வந்து ஒரே ஒரு முறை வந்து எஸ்ஆர்ஹெச்க்கு எதிராக வந்து 4 விக்கெட் ஒரே மேட்ச்சில் வந்து எடுத்திருக்காரு. சரிங்களா, இந்த பவுலர் வந்து யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணி பாருங்கள். நல்ல பவுலர் தான், ஆனால் பர்சன்டேஜஸ் லோவாக தான் இருக்கார். சரிங்களா, அவ்வளோதான். இந்த மேட்ச்சுக்கு வந்து சிம்பிளாக சொல்லணும்னா பவுலர்ஸை வந்து கரெக்டாக வந்து பிக் பண்ணுங்கள். ஏன்னா பவுலர்ஸும் பாருங்கள் நிறையா இருக்காங்க. ஆனால் பவுலர்ஸை வந்து கரெக்டாக வைங்க. கரெக்டாக வச்சிங்கனாவே ட்ரீம் டீமில் வர்றதுக்கான வாய்ப்பு, கிராண்ட் லீக் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்கும். ஸோ பவுலர்ஸை வந்து இந்த மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக பிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜிதேஷ் சர்மா. சரிங்களா, இவர் வந்து நீ கேப்டன்சி பண்ணுறாரு. மேபி ஒரு டீம் வந்து லாஸ் பண்ணுறப்ப அந்த டீமோட கேப்டன் வந்து பர்ஃபார்ம் பண்ணுவாங்க, கேப்டன்சி நாக் ஆடுவாங்க. சரிங்களா, விக்கெட் கீப்பரில் பாருங்கள் பர்சன்டேஜஸாக லோவாக இருக்காரு. இவரை யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம சொல்லக்கூடிய பாயிண்ட் என்னென்னா, இந்த ஐபிஎல்லை பொறுத்த வரைக்கும் நான் எப்பவுமே சொன்னது தான், 60 மேட்ச் வரைக்கும் தான் அந்த பிளேயிங் லெவல் வந்து மோஸ்ட்லி 1 or 2 சேஞ்சஸ் இருக்கும். இப்போது இந்த 68, 69, 70 இந்த மாதிரி மேட்ச் எல்லாம் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஸ்குவாடில் விளையாடாத பிளேயர்ஸ் யாருன்னா உள்ளே வச்சு விளையாடி பார்ப்பாங்க. அதனால் ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் கம்மியாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். அதுதான் ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். நாம் எப்பவுமே சொல்கிறது என்னென்னா, கிராண்ட் லீக் வந்து வின் பண்ணணும்னா கம்பல்சரி வந்து 11 பேருமே வச்சு சிவிசி வச்சா மட்டும்தான் வந்து கிராண்ட் லீக் வந்து விழும். இல்லைனா 1 or 2 பிளேயர்ஸ் மிஸ்டேக் பண்ணிங்கன்னா கூட கிடைக்காது. சரிங்களா, ஏன்னா அந்தளவுக்கு வந்து கஷ்டமாக ப்ரிடிக்ட் பண்ணிட்டு வருவாங்க. பிளேயர்ஸ் வந்து அந்தளவுக்கு ப்ரிடிக்ட் பண்ணுற அளவுக்கு இருக்காங்க. அதனால் இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் லோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். அதாவது நம்ம யூஸருக்கு நம்ம சொல்கிறது. ஸோ வீடியோ பற்றி கருத்துக்கள் வந்து கமெண்ட் சொல்லிட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.